Start now. Correct? Fine. So, இது கிடையாது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, முடிச்சிட்டோம் இல்லையாடா? காலையில் எக்ஸசைஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே ஓவர் இல்லையா? எல்லாம் முடிஞ்சு, கமிட்டியல் முடிஞ்சு. ஓகே, ஸோ இந்த புக் தானே நான் சொன்னேன். ஓகேவா? நமிதர் சாரோடைய புக்கு. இதில் நல்லா இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இது we will be solving, but for now we will start with இது அவன் பேர் என்ன, லேபர். அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுவீங்களாக்கா? ஷோர்டா, அனுப்பிச்சிடுவேன் சாயந்தரம். ஆக்சுவலாக குரூப்பில் ஆல்ரெடி இருக்கும், பட் நீ குரூப்பில் இல்லைல்ல? சாரி சாரி, நான் குரூப்ல இல்ல. சரி ஒரு நிமிஷம் இருடா. ஓகே, ஸோ we'll start with employee costing. ரைட்டா? ஆமாம், பயமாக இருக்குது. ஓகே, எம்ப்ளாயி காஸ்டிங்கில் என்ன பண்ண போகிறோம்? எம்ப்ளாயி காஸ்டிங்கில் வந்து நமக்காக வேலை செய்கிற லேபர்ஸ்க்கு காசு கொடுக்கணும். ஓகேவா? ஒரு எம்ப்ளாயி பேர் ராஜி, இன்னொரு எம்ப்ளாயி பேர் கீர்த்து. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு பாஸ் இருப்பாங்க. அந்த பாஸ் தான் வர்ஷா. ஸோ இந்த பாஸோட வேலை என்னது? பாஸோட வேலை, they have a place where certain things are to be produced, அந்த things produce ஆச்சுன்னா அதை ஃபர்தராக கஸ்டமர்ஸுக்கு சேல் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த மென்டாலிட்டி ஆஃப் த பாஸ் அப்படி. ஸோ இப்போ பாஸுக்கு முக்கியமான வேலை என்னது? நான் விற்கிற பொருள் வந்து எனக்கு நிறைய ப்ராஃபிட் வரணும். அதான் பாஸோடைய மெயின் இன்டென்ஷன். கரெக்டாக? ஸோ இப்போ பாஸ் நிறைய விஷயங்களில் வந்து கவனம் செலுத்துறதுனா ப்ராஃபிட் வந்து நாளைக்கு தீபாவளி அப்போ தான் வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தி வரும். கரெக்டாக? So the materials which are primarily raw materials right now, these are to be put into process. கரெக்டா? ப்ராசஸில் போட்டு அது வந்து ஒரு ஃபுல் ப்ராடக்டாக வந்து கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆனோன்னு என்ன வரும்? அது ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக வெளியில் வரும். ஸோ இப்போ இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணுவோம். கரெக்டாக? திஸ் வில் பி சோல்டு. பட் இது நம்ம எந்த பொருளை வைப்போம்? அது ஒரு செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் எதோட பேசிஸில் இருக்கும்? திஸ் வில் பி பேஸ்ட் ஆன் த காஸ்ட் தட் இஸ் இன்கர்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் திஸ் ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். கரெக்டா? இதில் என்னெல்லாம் பாசிபிள் காஸ்ட் இருக்கும்? ஃபஸ்ட்டு காஸ்ட் வந்து மெட்டீரியல், ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் தான் நம்ம போன சாப்டரில் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு லேபர்னு என்னது? இப்போ இந்த ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸாக மாறணும். அது எப்படி தானாக மாறிடுமா? மாறாது. அதை ஒரு ப்ராசஸில் போடுவோம். அந்த ப்ராசஸ் யார் பண்ணுவா? லேபர்ஸ் பண்ணுவாங்க பேசிக்கலி. ஸோ லேபர்ஸில் கொடுக்குற வேஜஸ் இஸ் அ மெயின் ஃபேக்டர் ஃபார் தட் இல்லையா? ஸோ செகண்ட் ஒன் இது போக மற்ற செலவுகள். இப்போ இந்த மிஷின் ஓடுது அப்படின்னா அது வெறும் மெட்டீரியல் லேபர் தான் ஓடாது. இட் நீட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி என்னது? எலக்ட்ரிசிட்டி இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பென்சர். ரைட்டா? ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சர். ஸோ இதெல்லாம் தான் என்னதுடா? இது 3 தான் மெயின் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். 3 எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். இந்த 3 எலமெண்ட் இன்கர் ஆனது எந்த ஒரு பொருளும் வெளியில் வரும். ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னா ப்ராஃபிட் வச்சேன் அப்படின்னா அப்போ எனக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் செல்லிங் ப்ரைஸ். இது ஒரு ஷார்ட் என்னன்னு சொல்லலாம், கார்ட் ஷீட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம எது பார்த்தாச்சு? மெட்டீரியல் பார்த்தாச்சு. இப்போ we are going to see the லேபர். ஓகேவா? லேபரை பொறுத்த வரையில் நான் என்னெல்லாம் பார்ப்பேன்? நான் வேஜஸ் எவ்வளோ தரேன்? நான் கொடுக்குற வேலைக்கு ஏற்ற மாதிரி வேலை நடக்குதா? சரி, நான் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி வேலை நடக்குதா? இல்லை நான் அதிகமாக பே பண்ணுறேன்னா? ஸோ நான் கொடுக்குற வேஜஸ் எவ்வளோ எஃபிஷியன்ட், எவ்வளோ நாட் எஃபிஷியன்ட்? நான் கொடுக்கறது எவ்வளோ வந்து நான் அதிகப்படுத்தணும், கம்மிப்படுத்தணும் டு என்ஹான்ஸ் மை ப்ரொடக்ஷன். நான் வந்து காஸ்ட் அதிகமாக இன்கர் ஆகிறதுனால இப்போ நான் வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்லை இவ்வளோ வேஜஸ் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இதெல்லாம் ரெக்கவர் ஆகிற மாதிரி ஒரு மெஷினரி வாங்கிடலாமா? அந்த மெஷின் வந்து இந்த லேபர்ஸோட வேலையை செஞ்சுருவாங்களா? அப்படிங்கிற மாதிரி டெசிஷன்ஸ்லாம் எனக்கு நிறைய மைண்டில் இருக்கும். கரெக்டாக? பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர் எப்போ? ஒன்லி வென் ஐ குவான்டிஃபை தீஸ் ஃபிகர்ஸ். இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் இந்த ஐடியாவில் நான் குவான்டிஃபை பண்ணுறேன், நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணாலே எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸை படிக்க போகிறது தான் இந்த சாப்டர். சரியா? ஸோ ஹவ் ஆம் ஐ கோயிங் டு கண்ட்ரோல் த காஸ்ட் தட் இஸ் பீங் இன்கர்ட் ஆன் மை எம்ப்ளாயீஸ்? அதுக்கு பேர் என்னதுடா? இந்த சாப்டர் லேபர் காஸ்டிங் கண்ட்ரோல். சரியா? ஸோ
எம்ப்ளாயி காஸ்ட் இஸ் அ வைடர் டேர்ம். ஸோ எம்ப்ளாயி காஸ்ட்டில் என்னெல்லாம் இன்கர், ஸோ சேலரி அப்படின்னு சொன்னால் அதில் வெறும் சேலரி மட்டும் தான் வரும். பட் எம்ப்ளாயி காஸ்ட்னு சொன்னால் இட் இன்க்ளூட்ஸ் ஸோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் வேஜஸ், லைக் வேஜஸ், சேலரி, போனஸ், இன்சென்டிவ், ஓவர் டைம் அலவன்ஸு, ஓகேவா, அவங்களுக்கு கொடுக்குற சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எம்ப்ளாயி பெனிஃபிட்டில் கவர் ஆகும், சாரி லேபர் காஸ்ட்டில் கவர் ஆகும். ஸோ நம்ம இது எப்படி சொல்லலாம், இந்த செட்டு படிச்சிருக்கியாடா மேக்ஸில்? கீர்த்தனா நீ படிச்சிருக்கியா செட்டு மேக்ஸில்? செட்டு படிச்சிருக்கியா மேக்ஸில்? ஆ, ஸோ அதில் என்ன பார்த்துருக்கோம்? ஸோ அதில் வி ஹாவ் டூ திங்ஸ். ஒன்று வந்து யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? யூனிவர்சல் செட்டுனா என்ன ஆகும், அதில் எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளார இன்டர்னலாக ஒரு செட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ லெட் அஸ் சே சேலரி. சேலரி அப்படிங்கிறது வந்து ஒரு எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ், ஓகேவா. பட் இது எல்லாமே லேபர் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய யூனிவர்சல் செட்டுக்குள்ளே வருது. ஏன்னா சேலரி இஸ் நாட் த ஒன்லி லேபர் எக்ஸ்பென்ஸ் வி இன்கர். சேலரி, வேஜஸ்ஸு, ஓவர் டைம் அலவன்ஸு, செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேபர் ரிலேட்டட் வந்து நம்ம இன்கர் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து இந்த லேபர் காஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கவர் ஆகிடும். ஸோ எம்ப்ளாயி காஸ்ட் இஸ் அ வைடர் டேர்ம் கம்பேர்ட் டு த அதர் காஸ்ட் தட் வி கால். சரியா? ஸோ இது ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க பார்ப்போம். ஸோ அன்லைக் த அதர் காஸ்ட், திஸ் இஸ் மெயின்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை யாருப்பா? ஹியூமன் பிஹேவியர். கரெக்டா? என்ன கொடுத்துருக்கான்? ஒரு இந்த சாப்டரோட ஓவர்வியூ கொடுத்துருக்கானா? சரி, இது நமக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபைன். இப்போ லேபர் காஸ்ட்டில் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனெண்ட், பேசிக்லி ஒரு தியரி கொஸ்டின் சும்மா பார்த்துக்கலாம். ஸோ தட் நத்திங் கெட்ஸ் ஸ்கிப்ட். ஸோ வேஜஸ் அண்ட் சேலரி, அலவன்ஸ், இன்சென்டிவ், பேமெண்ட் டு ஓவர் டைம். ஓவர் டைம் பேமெண்ட் என்னதுடா? ஜென்ரலி கம்பெனியில் 8 hours வேலை செய்வாங்க. ஒருத்தன் 10 hours வேலை செய்கிறான். இந்த அடிஷ்னலாக 2 hours வேலை செய்கிறான்ல, இதுக்கு வேஜ் தருவாங்க. இதுக்கு பேர் என்னது? ஓவர் டைம் வேஜஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்னது? ஒரு சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட். ஒரு எம்ப்ளாயி அவன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஹி வில் பி ஐடில், கரெக்டாக? அவனுக்கு வந்து வேலை இருக்காது, காசு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அந்த டைமில் டு ஹெல்ப் ஹிம், ஹீ ஷுட் ஹேவ் சம் ஃபண்ட், ஹீ ஷுட் ஹேவ் சம் சேவிங்ஸ். ஸோ அந்த ஹேபிட் இன்கல்கேட் பண்ணுறதுக்கு மேண்டேட்ரியாக நம்ம என்ன பண்ணுவோம்? சில ஆர்கனைசேஷனில் சர்டன் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எக்ஸீட் ஆச்சுன்னா நம்ம இஎஸ்ஐ பெனிஃபிட் கொடுக்கணும், ப்ராவிடென்ட் ஃபண்ட் கொடுக்கணுங்கிறது ரூல், மேண்டேட்ரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து எம்ப்ளாயர் கொஞ்சம் காசு போடுவோம், எம்ப்ளாயி கொஞ்சம் காசு போடுவோம். 2 காசு சேர்ந்து ஒரு அக்கௌண்ட்டில் சேர்ந்துட்டு வரும். அந்த காசு கொஞ்சம் வட்டி மாதிரி இட் வில் பிகம் லைக் அடிஷன் டு த வேல்யூ. ஓகேவா? வட்டி இந்த சென்ஸ், ஐயோ தமிழில் பேசிட்டு இங்கிலீஷில் எழுதுறேன், இங்கிலீஷில் சொல்லி தமிழ் எழுதுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ரெக்கர் ஆகும். சரியா? ஃபைன். அதர் பெனிஃபிட்ஸ், இதை தாண்டி மற்ற பெனிஃபிட்ஸ் இருக்கும். சப்சிடி, லேட் ஃபீ, அட்வான்ஸு, லோனு, ட்ராவல் கன்செஷன், அலவன்ஸு, ஸோ மெனி பெனிஃபிட்ஸ் யூ வில் கெட் இன் த நேம் ஆஃப் லேபர் காஸ்ட். ஓகேவா? ஸோ இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்தாச்சா? நோட் பண்ணியாச்சா? கேன் வி மூவ் ஃபர்தர்? ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்டா. இப்போது எல்லா எக்ஸ்பென்ஸையும் நம்ம 2 வகையில் பிரிக்கலாம். நம்ம மெட்டீரியலில் கூட இதை பார்த்தோம். மெட்டீரியல் என்ன பார்த்தோம்? மெட்டீரியலில் எக்ஸ்பென்சஸ் தட் ஆர் டிரெக்ட்லி லிங்க்டு டு த ப்ராடக்ட். இன்னொன்று கரெக்ட். ஸோ த ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் வெரி மச் டிரெக்ட்லி லிங்க்டு டு த ஃபினிஷ்டு குட், அதை என்ன சொல்லுவோம்? நம்ம டைரக்ட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இன்டைரக்டாக ரிலேட் ஆகிருக்கு இல்லாத இன்டைரக்ட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி லேபர்லையும் எந்த லேபர்லாம் வந்து டைரெக்ட்லி they get into action with the ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறது, அது கூட டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்களோ அதுக்கு பேர் டைரக்ட் எம்ப்ளாய். இன்டைரக்ட் எம்ப்ளாய் என்னது? இட் attributes the factors which are not necessarily main for the product, ஒரு ஆக்சிலரி ப்ராடக்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்படுற எம்ப்ளாயிஸ் அது வந்து இன்டைரக்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? which cannot be directly attributable to the particular cost, பட் இதில் டைரெக்ட்லி attributable to the particular cost. இதான் டைரக்ட் வர்சஸ் இன்டைரக்ட். சரியா? ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலாம்? இது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் டு த காஸ்ட் ஆஃப் யூனிட். பட் இது வந்து டைரெக்டாக டைரெக்டாக சொல்ல முடியாது, நம்மளால ஒரு வகையில் தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 2 பேரால் 4 boxes ஆஃப் ஒரு பர்டிகுலர் பிஸ்கெட் வந்து பேக் பண்ண முடியும்னு சொல்கிறோம். ஓகேவா? இது டைரெக்ட்லி அட்ரிபியூட்டபிள். பட் இன்டைரக்ட் என்னது? ஒரு எம்ப்ளாயி ஒரு மெஷினை ரன் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அந்த மெஷினை ரன் பண்ணுறான், அது கூடவே வந்து ஹீ இஸ் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் வாட்? ஹீ இஸ் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் சூப்பர்விஷன்.
ஓகேவா? சூப்பர்விஷனில் என்ன பண்ணுறோம்? சூப்பர்விஷனில் ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இருக்காது, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். அப்போது இவனுடைய மொத்த பங்கு சூப்பர்விஷன் இதுக்கு மட்டும் எப்போ அலோகேட் ஆகும்? இவன் பர்டிகுலர் அந்த விங்குக்கு மட்டும் சூப்பர்விஷன் பண்ணானா பரவாயில்ல. அப்போ எல்லாத்துக்கும் பண்ணுறான், மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறான், ஆஃபீஸ்லேயும் பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய ஒர்க்கை பேசிக்கலி நம்ம எல்லா இடத்துக்கும் அலோகேட் பண்ணுவோம். அங்கே தான் அதில் தான் நம்ம என்ன படிப்போம்? ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ எவ்வளோ செலவாயிருக்கு, எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ எவ்வளோ எஃபர்ட் போயிருக்கு, எந்தெந்த இடத்துல ஹி ஹாஸ் ட்ரிவன் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து அதை பேஸ் பண்ணி நம்மளால அப்போர்ஷன் தான் பண்ண முடியும். பட் இது நம்மளால டைரெக்டாக அலோகேட் பண்ண முடியாது. ஸோ அதனால இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கேன் பி அப்போர்ஷன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட், டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட் வேரிஸ் வித் த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ எவ்வளோ வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாய்க்கு கொடுக்குற லேபர் சார்ஜஸும் ஜாஸ்தியாகும். கரெக்டாக? ஒருத்தரால் 100 ஒரு சர்டின் செட் ஆஃப் பீப்புளால் 100 யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா, if suddenly my organization has got a new order or tender for 1000 units, 10,000 units, now the same 100 members cannot produce the same amount of budgeted amount of goods. அப்போ என்ன பண்ணுவோம்? We will hire more employees. We'll have to increase the labor force. Correct? So the more the labor force increases, the more the labor cost also increases. So it directly varies to the volume of production. சரியா? This varies to the volume of production. இது அப்படி கிடையாது, மே ஆர் மே நாட். ஏன்னா இவனுடைய வேலை ஒன்று தான். 100 பேர் இருந்தாலும் அவன் தான் சூப்பர்வைஸ் பண்ணணும், 1000 பேர் இருந்தாலும் அவன் தான் சூப்பர்வைஸ் பண்ணணும். கரெக்டாக? அந்த மாதிரி. ஸோ சர்டன் திங்ஸ் இட் இஸ் லைக் காமன். தேவைன்னா வேணும்னா இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா இட் ஒன்ட். ஃபைனா இது வரைக்கும்? சரி, அடுத்து என்ன இருக்குது? பர்சனல் டிபார்ட்மெண்ட்டா? இந்த தியரி எவ்வளோ பேஜ் இருக்குது? நிறைய இருக்கே. சரி, தியரி முடிச்சிருவோம் நீ. அப்புறம் தியரி அப்படின்னு நிலுவையில் நின்றோம். ஓடியா. எம்ப்ளாயி காஸ்ட் கண்ட்ரோல் மெயின் ஆஸ்பெக்ட். காஸ்ட் கண்ட்ரோல்னா என்னதுடா? இருவழி யாராவது ஒருவர் சொல்லுங்கள். காஸ்ட் கண்ட்ரோல் என்றால் என்ன? என்ன 2 பேரும் போயிட்டீங்களா? அவ சொல்லு. காஸ்ட் கண்ட்ரோல்னா என்ன? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு மினிமைஸ் த காஸ்ட் தட் இஸ் பீங் இன்கர்ட், இல்லையா? ஸோ அது எப்போ நமக்கு இருக்கும்? நம்ம எப்போ என்னடா? ஸோ அது நம்மளால சரிடா, சரி சரி. ஸோ எப்போ வந்து நமக்கு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறோம், ஓகே இதுக்கு எவ்வளோ செலவாகுது, அதுக்கு அவ்வளோ செலவாகுது, இதுக்கே எவ்வளோ செலவாகுது, கொஞ்சம் குறைக்கலாமே அப்படிங்கிற when we observe and know our cost better, we can have better control on the cost. கரெக்டா? ஸோ the aim should be to keep the wages per unit of output as low as possible. as கீர்த்தனா சார் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது எவ்வளோ லோவாக முடியுமோ, எவ்வளோ மினிமமாக முடியுமோ அவ்வளோ மினிமமாக வச்சுக்க போகிறோம். சரியா? I can highlight this. சரியா? ஓகேக்கா. ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? திஸ் கேன் பி அச்சீவ் ஒன்லி பை கிவிங் அப்ரோப்ரியேட் காம்பன்சேஷன் டு என்கரேஜ் த எம்ப்ளாயீஸ் எஃபிஷியன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஒருத்தரை மாடு மாதிரி வேலை வாங்குறேன், ரொம்ப கம்மியாக காசு கொடுக்குறேன். ஹவு வில் பி ஹிஸ் மோட்டிவேஷனல் லெவல்? சொல்ல ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹவு கேன் ஐ இன்க்ரீஸ்? இப்போ நான் அதுவே சொல்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் வரடா, ரொம்ப யாரும் ரொம்ப கத்துறாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ
என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஸோ வாட் மஸ்ட் பி த எய்ம்? த எய்ம் மஸ்ட் பி டு கீப் த காஸ்ட் மினிமம். கரெக்டாக? இது எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? ஒன்லி வென் வி கிவ் அப்ரோப்ரியேட் காஸ்டிங். ஸோ அப்ரோப்ரியேட் சொல்லும் போது இப்போ தான் ஞாபகம் நான் சொல்கிறேன். ஸோ லெட்டஸ் அஸ்யூம் ஒருத்தன் வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறான். ஸோ மேட்ச் பாக்ஸ் ஃபேக்ட்ரிலாம் வந்து ஒரு பெட்டி ஃபேக்ட்ரி, குட்டி குட்டி ஃபேக்ட்ரிஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லெட்டஸ் அஸ்யூம் திஸ் பர்சன் கேன் ப்ரொடியூஸ் அப் டு லெட்டஸ் சே 50 மேட்ச் பாக்ஸஸ் அவனால் வந்து பேக் பண்ண முடியும் ஒரு நாளைக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இட் டேக்ஸ் 8 hours ஆஃப் டைம் ஃபார் ஹிம் டு கம்ப்ளீட்லி டூ 50 boxes ஆஃப் மேட்ச் பாக்ஸ். 50 boxesன்னு என்ன அர்த்தம்? ஒரு பாக்ஸில் 10 மேட்ச் பாக்ஸ் இருக்கும். அப்போ 50 பாக்ஸ்னால் 50 into 10 500 மேட்ச் பெட்டி. ஓகேவா? தட் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங். நவ் 500 பண்ணுறான். இதுக்கு அவனுக்கு எவ்வளோ வேஜஸ் தராங்கன்னா, ஒரு மேட்ச் பாக்ஸ், அந்த ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸுக்கு லெட்டஸ்டே அவனுக்கு 10 ரூபா தராங்க. அப்போ 500க்கு எவ்வளோ தராங்க? 500க்கு 5000 rupees தராங்க. 5000. ஸோ இது இவன் வேலைக்கு வந்தானா கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இது வந்து ஒரு ஃபிக்ஸட் கிடையாது. ஓகேவா? அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஓகே, நான் எவ்வளோ மேட்ச் பாக்ஸ் ஜாஸ்தி பண்ணுறேனோ அவ்வளோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஹீ வில் இன்க்ரீஸ் ஹிஸ் அவுட்புட். கரெக்டாக? பட் அதுவே இஃப் ஹீ இஸ் கெட்டிங் ஒன்லி 2 rupees per box, அப்போ என்ன ஆகும்? 50 into 2 500 into 2 100 rupees கிடைக்குது ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 100 rupeesனா ஒரு மாதம் ஃபுல்லாக அவன் வேலை செய்கிறான்னா 30 into 100 எவ்வளோ ஆச்சு? 3000 ஆச்சு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேட்ச் பாக்ஸ் கணக்கெலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 100 rupees ஃபிக்ஸட் பே. நீ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் 100 rupees தான். அப்போ ஒரு மாதத்துக்கு அவன் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறான். அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதே 3000 தான் அவனுக்கு கிடைக்கும். கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதே 3000 தான் கிடைக்கும். Now you tell me which employee will be more motivated to produce more? அந்த டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த மேட்ச் பாக்ஸ்க்கு இவ்வளவு பண்ணா அவ்வளவு இது இந்த மாதிரி தான். ஃபிக்ஸடா வச்சா கண்டிப்பா பண்ண மாட்டான். கரெக்ட். இதனால ஒரே சம்பளம்னால வந்து கம்மியா பண்ணுவாங்க. So he'll be more lethargic because இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா personal objective is going hand in hand with the organizational objective. கரெக்டாக? இது நம்ம மேனேஜ்மெண்ட்டில் கூட பார்க்குறோம். பர்சனல் ஆப்ஜெக்டிவ் ஷுட் மேட்ச் வித் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ் ஸோ தட் த எம்ப்ளாயி பிகம்ஸ் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ ஒரு எம்ப்ளாயியோடைய பர்சனல் ஆப்ஜெக்டிவ், அவனோட பர்சனல் ஆப்ஜெக்டிவ் என்னது? மணி. ஸோ ஹிஸ் வேஜ் இஸ் டிரெக்ட்லி லிங்க்டு டு ஹிஸ் மோட்டிவேஷன். இஃப் ஹி இஸ் கோயிங் டு கெட் பெட்டர் வேஜஸ், ஹி இஸ் கோயிங் டு ஒர்க் பெட்டர் அண்ட் ஹிஸ் எஃபிஷியன்சி வில் பி பெட்டர். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஹவு வி கேன் அச்சீவ் த அப்ரோப்ரியேட் எஃபெக்டிவ்னஸ் இன் காஸ்டிங், அதாவது கண்ட்ரோல் அண்ட் காஸ்டிங், பை ஹேவிங் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ். சரியா? ஸோ இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம்? இந்த எம்ப்ளாயியை வந்து ரெக்ரூட் பண்ணுறது. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பேசிக்கலி. பர்சனல்னா என்னது? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். என்னடா பண்ணுவாங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்து இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் அவங்க சேலரி எல்லாமே எல்லாருக்கும் என்னென்ன பண்ணலாம், எவ்வளவு போடணும், எவ்வளவு அலவன்ஸ் கொடுக்கணும் எல்லாமே டிசைட் பண்றது. அவங்க சேலரி ஷீட் இது பண்ணி அதுதான் அக்கௌண்ட் செக் பண்ண ஆரம்பிச்சு அவங்க தான் கேஷ் கொடுப்பாங்க. அவங்க தான் வந்து கீ ரோல் மெயின்டைன் பண்ணுவாங்க. எக்ஸலண்ட். ஸோ இந்த ஹெச்ஆர் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான்? இவன் தான் ரெக்ரூட் பண்ணுவான். இவன் தான் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து டிஸ்பர்சல் பண்ணுவான் இல்லையா? டிஸ்பர்சல் ஆஃப் சேலரி. இவன் தான் என்ன பண்ணுவான்? ட்ரைனிங்கும் பண்ணுவான். யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுவான். இவன் தான் லே ஆஃபும் பண்ணுவான். இவங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ண. ஸோ ஒரு மொத்த லேபர் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? பர்சனல் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கு. கரெக்டா? தென் என்ஜினியரிங் அண்ட் ஒர்க் ஸ்டடி டிபார்ட்மெண்ட். இது என்ன டிபார்ட்மெண்ட்? இதில் என்ன ஐடியா இருக்கு யாருக்கு? இன்ஜினியரிங்னா வந்து இந்த டிசைன் பண்றது, டிசைன் ஆர்கிடெக்ட் பண்றது, அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் டிசைன் பண்றது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி ஆகும். கரெக்ட். ஸோ இது எப்படி இருக்கும்? இது ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் ப்ரொஃபஷனல் லெவல் ஒர்க் இது. கரெக்டா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு சர்டெயின் டெக்னிக் இருக்கும், ஒரு சர்டெயின் வே இருக்கும் டு மெஷர் சம்திங், டு டிசைட் அப்பான் சம்திங் இல்லையா? டு கோஆர்டினேட் சம்திங். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ணி இது இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேவிங் தோஸ் என்ன சொல்கிறது மோடஸ் ஆப்ரண்டி செட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இவங்களோட வேலையாக இருக்கும். சரியா? ஸோ இது ப்ரிப்பேர் த பிளான் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் ஈச் ஜாப். என்ன பண்ணுவாங்க? ட்ரெயின் அண்ட் கைட் த எம்ப்ளாயீஸ். இப்போ ஒரு மிஷின் இருக்குன்னா இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இது என்ன மாதிரி வேலை செய்யணும், இது எல்லாமே they will train and give guidance. நெக்ஸ்ட் சூப்பர்வைசிங் த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, கண்டக்டிங் டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி. ஸோ நம்ம
கொடுத்த டைமில் இவ்வளோ முடிக்கணுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். பட் இந்த டைமில் இது நடக்குதா அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக ரெகுலர் பேசிஸில் ஸ்டடி பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. நெக்ஸ்ட் அண்டர்டேக் ஜாப் அனாலிசிஸ் அண்ட் கண்டக்ட் ஜாப் எவாலுவேஷன். ஸோ அதான் இப்போ நான் சொன்னது. ரைட்டா? ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தோம், ஒரு சம்மரி சொல்லி பார்ப்போம். ராஜி. பர்சனல் டிபார்ட்மெண்ட் பார்த்திருக்கோம். அப்புறம் வந்து இன்ஜினியரிங் அண்ட் ஒர்க் ஸ்டடி டிபார்ட்மெண்ட் பார்த்திருக்கோம். குட். பர்சனல் டிபார்ட்மெண்ட்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ட்ரைன் பண்ணுவாங்க, சேலரியே வந்து இது பண்ணுவாங்க, இல்லை லே ஆஃப் பண்ணிடுவாங்க. இன்ஜினியரிங் வந்து பிளான் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க, அதுக்கு ட்ரைனிங்கோ கைடன்ஸோ கொடுத்து சூப்பர்வைஸும் பண்ணுவாங்க. குட். நெக்ஸ்ட் டைம் கீப்பிங் டிபார்ட்மெண்ட். டைம் கீப்பிங் என்ன பண்ணுவாங்க? மெயின்டைன் பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸ் டைமுக்கு வராங்களா, செக்இன் டைம் என்ன, செக் அவுட் டைம் என்ன, இந்த செக்இன் டைமுக்கும் செக் அவுட் டைமுக்கும் நடுவில் எத்தனை வாட்டி ரெஸ்ட் இருக்குது, எத்தனை வாட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட் பிரேக் இருக்குது, எத்தனை வாட்டி ரெஸ்ட் இருக்குது, எத்தனை வாட்டி லஞ்ச் பிரேக் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி டைம் கீப்பிங், டைம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது டைம் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டோடைய வேலை. ஓகேவா? ஸோ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பை த எம்ப்ளாயி இன் வேரியஸ் ஜாப், ஐடில் டைம் என்ன, எவ்வளோ டைம் புக் ஆகிருக்கு, எவ்வளோ டைம் புக் ஆகலை, அந்த மாதிரி விஷயங்கள். சரியா? நெக்ஸ்ட் பேரோல் டிபார்ட்மெண்ட். பேரோல் என்னதுரா? சம்பளம் கொடுக்குறவங்க. ஸோ வேஜஸ் எவ்வளோ இந்த வாட்டி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, சேலரி எவ்வளோ டிஸ்போஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ டிஸ்போஸ் ஆகலை, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும், லோன் ஏதாச்சும் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறது. நெக்ஸ்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட். இவங்க தான் மெயின். இவங்க என்ன பண்ணுவாங்க? அக்யூமுலேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட். இப்போ இவ்வளோ லேபர் இருக்குது, இந்த லேபரில் லெட்டர்ஸே ஒரு ஷர்ட்டில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸ்டிச்சிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரெஸ்ஸிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், டிசைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த வேஜஸில் மொத்தமாக 10 லட்ச ரூபாய்க்கு இந்த வாட்டி சம்பளம் தரணும்னு இருக்கு. 10 லட்ச ரூபான்னு பார்க்கும்போது பெரிய ஃபிகராக இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த 10 லட்ச ரூபாயில் லெட்டர்ஸ் 5 lakhs இங்கே ஸ்பெண்ட் ஆகுது, 2 lakhs இங்கே ஸ்பெண்ட் ஆகுது, 1 lakh இங்கே ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலோகேட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்? ஓகே, இங்கே எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அலோகேஷன், அக்யூமுலேஷன், இந்த மாதிரி காஸ்ட் ரிலேட்டட் எல்லா ஸ்டடியும் பண்ணுறது யார்? காஸ்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட். சரியா? ஸோ திஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி வந்து நமக்கு தெரிஞ்சு. ஸோ இதெல்லாம் தான் என்ன, இதெல்லாம் தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. The various departments that control the labor cost என்னென்ன? Personnel department, engineering and work study department, timekeeping department, payroll department, cost accounting department. சரியா? ஒரு குட்டி கிளாஸ் கொடுத்துட்டு ஓடியா பார்க்கலாம். 2 minutes டைம் எடுத்துக்கோ. சரி. முடிச்சாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட். இதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட். எவ்வளோ வந்து மேன் பவர் தேவைப்படுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டா தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆள் எடுக்கணும். நம்ம பாட்டு ஆள் எடுத்துட்டு அப்புறமா எக்ஸஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப் த மேன் பவர் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் த டைம் கீப்பிங். இப்போ நம்ம எடுத்திருக்கோம் ரிக்குவயர்மெண்ட்டில், அவங்க வந்து கரெக்டாக புக் பண்ண டைமுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ செக்இன்ஸ் இருக்குது, எவ்வளோ செக் அவுட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி. இதெல்லாம் எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணுறது, டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் ஐடல் டைம். கண்ட்ரோல் ஓவர் ஐடல் டைம்னா என்னது? இப்போது நம்ம டைம் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ செக்இன், இவ்வளோ செக் அவுட். ஓகே, இப்போ நடுவில் வந்து டைம் இருக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸில், லஞ்ச் பிரேக்ஸ், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைம் எல்லாம் டோட்டல் பண்ணும்போது ஒர்க்கிங் ஹவர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஐடல் டைம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ரிலேட்டிவாக நார்மலை விட ஜாஸ்தியாக இருக்கா, கம்மியாக இருக்கா, ஜாஸ்தியாக இருக்குன்னா ஏன் அவ்வளோ அதிகமாக இருக்குது, அப்போ வி ஷுட் ரெடியூஸ் தட். ஏன்னா நம்ம அதுக்கும் சேர்த்து தான் சம்பளம் தரோம். அப்போ ஐடல் டைமுக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு நான் சம்பளம் தருவேன்னு சொன்னால் எல்லாரும் டைம் யூஸ் பண்ணாமல் தே வில் ஸ்டடினே வருது, தே வில் ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். எம்ப்ளாயி டர்ன் ஓவர் என்னடா? யாருக்காவது ஐடியா இருக்கா? எம்ப்ளாயை திருப்பி போட்டுருக்கா? எம்ப்ளாயி என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு வரைக்கும் சேலரி கொடுத்துருக்கோம், இந்த பர் இயர் இருக்கும், பெர் ஆனம் வரைக்கும், மொத்தமா ஓவரால்.
இல்லை, கரெக்டாக தப்பாக சொல்லிட்டேன். ஸோ எம்ப்ளாயி டர்ன் ஓவர் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கான் சரியா, இவன் யார், இவன் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறான் ஓகேவா. ஸோ இவன் என்ன பண்ணுவான், இந்த கம்பெனியில் வருவான், ட்ரைனிங் எடுத்துப்பான், நல்லா வந்து வேலை செய்வான், ஒரு 2 மாதம் 3 மாதம் நல்லா இருப்பான். அப்புறம் 4வது மாதத்துலேருந்து கம்பெனியில் ஆளுங்களை எனக்கு பிடிக்கல, மேனேஜர் என்ன ரொம்ப திட்டுறான், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவான், எனக்கு இந்த கம்பெனி வேணான்னு போயிடுவான் டாட்டா சொல்லிட்டு. கரெக்டாக. இப்போ இவன் போனானே, இவன் போனதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த இடம் காலியாக இருக்கும். கரெக்டாக. இப்போது இந்த இடத்துக்கு வேற ஒரு ஆளை பிடிச்சிட்டு வரணுமா, அந்த ஆள் என்ன பண்ணுவான், திரும்ப அவன் ஒரு குழந்தையா இருப்பான், அவனை உட்கார வச்சு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை வந்து வேலை செய்ய வச்சு அவனை வந்து உட்கார வச்சா ஒரு இடத்துல, திரும்பி அவனும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு எனக்கு வேலை பிடிக்கலன்னு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு திரும்ப ரொட்டேஷனலாக. ஸோ இப்படி நடக்கிறதுனால என்னெல்லாம் செலவு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எம்ப்ளாயை கூப்பிட்டு வந்து 3 மாதம் சம்பளம் கொடுத்தது வேஸ்ட். ஏன் 3 மாதம் அவனை வேலை கொடுத்து அவனை ட்ரைனிங் கொடுத்து அவனை ரெடி பண்ணதுக்கப்புறம் அவன் வேறு கம்பெனி போயிட்டான். நெக்ஸ்ட் டைம் இஸ் ஹவர்ஸ். ஏன் இப்போ திரும்பி நான் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் செட் பண்ணணும், அந்த இன்டர்வியூ பண்ணுறவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், இவனுக்கு ஒரு 3 மாதம் சம்பளம் கொடுக்கணும், இவனுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்குறவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், இவ்வளோ காஸ்ட் இன்கர் ஆகுது. கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ வந்து என்னுடைய ரெவென்யூவை அஃபெக்ட் பண்ணுது, இது எவ்வளோ காஸ்ட் வந்து எனக்கு இழுக்குது அப்படிங்கிறது என்னதுன்னா எம்ப்ளாயி டர்ன் ஓவர். எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து கம்பெனியில் வராங்க போகிறாங்க வந்து ரிலீவிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜாயினிங் ரிலீவிங். ஸோ இந்த சைக்கிள் தான் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். சரியா. ஸோ எம்ப்ளாயி டர்ன் ஓவரில் கம்மியாக கண்ட்ரோல் இருக்கணும். ஏன் இப்போ ஒருத்தன் வரான்னா அவன் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாச்சு வேலை செஞ்சால் தான் கம்பெனிக்கும் பெனிஃபிஷியல், அவனுக்கும் பெனிஃபிஷியல், நமக்கும் பெனிஃபிஷியல். கரெக்டாக. ஸோ வி ஷுட் ஃபோக்கஸ் இன் ரெடியூசிங் த டர்ன் ஓவர். எப்படி பண்ணலாம், பெட்டராக ட்ரைனிங் கொடுக்கறது, நல்ல ஒர்க் என்வாயன்மெண்ட் கொடுக்கறது, மோட்டிவேஷன் கொடுக்கறது, பர்சனல் ஆப்ஜெக்டிவாக ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ் கூட லிங்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம்னா எம்ப்ளாயீஸ் வில் பி ஹேவிங் மோர் லாயல்ட்டி டுவர்ட் த ஆர்கனைசேஷன். அவங்க நல்லா லாங்கர் லைஃப் ஸ்டே பண்ணுவாங்க. அவங்க ஸ்டே பண்ணாங்கன்னா நமக்கும் ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயி டர்ன் ஓவர் குறைஞ்சதுன்னா காஸ்ட் ஆன் எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட் குறையும். சரியா. ஸோ திஸ் இஸ் வி ஆர் கோயிங் டு ஹேவ் கண்ட்ரோல் இன் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். நெக்ஸ்ட் வேஜ் அண்ட் இன்சென்டிவ் சிஸ்டம். வேஜ் அண்ட் இன்சென்டிவ் சிஸ்டம்னா என்னதுடா, நான் என்ன சிஸ்டம் வச்சிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மேட்ச் பாக்ஸ் எக்ஸாம்பிள் அப்படி விளையாட்டு போக்கில் நான் 2 சிஸ்டம் பற்றி பேசினேன். ஒன்று வந்து பீஸ்மில் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஃபிக்ஸட் ரெம்யூனரேஷன் சிஸ்டம். பீஸ்மில் சிஸ்டம்ல என்ன ஆகுது, எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அவ்வளோ வேஜஸ் கிடைக்கும். ஃபிக்ஸட்ல என்ன ஆகும், இவ்வளோன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், நீ எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவ்வளோதான் உனக்கு காசு தருவேன். கரெக்டா. அது போக ஓவர் டைம் அப்படின்றது என்னது, ஒரு இன்சென்டிவ். நீ 8 மணி நேரம் வேலை பார்க்குறியா, இந்த சம்பளம். 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்குறியா, எவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறதுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம். ஸோ ஹி வில் பி மோட்டிவேட்டட் டு ஒர்க் மோர் ஹவர்ஸ் பிகாஸ் ஹி வில் கெட் மோர் மணி. கரெக்டா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இன்சென்டிவ், வேஜஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் we are going to see. நெக்ஸ்ட் ஜாப் எவாலுவேஷன் அண்ட் மெரிட். இது எதுக்குடா, எல்லா எம்ப்ளாயிஸும் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கியா, நீ அடுத்த லெவல் போ, இன்னும் நல்லா வேலை செய், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. இந்த மந்த் எண்ட் வந்தா எனக்கு வந்து கூப்பனும், இல்லனா உங்களுக்கு வந்து ஸ்டார் ஓவர் மாதிரி கொடுத்து அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொன்று கூட பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒருத்தன் வந்து நல்லா வேலை செய்கிறான், அவன்கிட்ட நல்ல ஸ்கில்லு டேலண்ட் இருக்குது, அவன் இன்னும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இன்னும் வேறு ஏதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, நல்ல ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேலை இருக்குது, ஆனால் அந்த வேலையில் போட்டுருவாங்க. கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ஆகும், அவனோட எஃபிஷியன்சி அந்த இடத்துல ட்ரெயின் ஆகி அவன் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணால் மோர் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் அதான் ப்ரமோஷன். எக்ஸாக்ட்லி. ஸோ மோர் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் போடும்போது கம்பெனிக்கு இன்னும் கொஞ்சம் ரெவென்யூ கிடைக்கும். கரெக்டாக. ஸோ அது மாதிரி மெரிட் அண்ட் ட்ரைனிங், எவாலுவேஷன், இந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி ப்ரொடக்டிவிட்டி. ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ வேலை செய்கிறான், கரெக்டாக வேலை செய்கிறானா, சும்மா வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி. சரியா. ஒரு 1 minute டைம் எடுத்து இதை பாருங்கள். இது ஏன் ஜூம் அவுட் ஆக மாட்டேங்குது. ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட். பிஃபோர் கோயிங் தட் இந்த 8 பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு வாட்டி பார்த்து கூட. Let me know once you are ready. Okay, Done. Next, collection of employee cost. The task of collecting employee cost is performed by cost accounting department. Cost accounting department என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ காஸ்ட் இன்கர் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தனியாக ஒரு ரெக்கார்ட் வச்சுப்பாங்க. எவ்வளோ வேஜஸ் இன்கர் ஆகிருக்கு, இதில் எவ்வளோ பே பண்ணிட்டு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. சரியா.
It is the duty of the department to ascertain the effective wage per hour. ஒரு ஹவருக்கு எவ்வளோ வேஜ் தரணும், எஃபெக்டிவாக எவ்வளோ அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். ஓகேவா கண்ணா, இது நீயும் கொஞ்சம் கவனிச்சுக்கூடா. கீர்த்து கவனிச்சுட்டு தானே இருக்க, பார்த்துட்டு தானேடா இருக்க. சரி சரி, இங்கேருந்து கொஞ்சம் கவனிச்சிக்கோ. ஏன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் இந்த கான்செப்ட் எல்லாம் வரும் இப்போ. சரியா? ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கவனிச்சிக்கோ. சரியா? நெக்ஸ்ட், the amount included in the direct cost of goods produced or job completed. ஸோ ஒரு பொருளுக்கும் டைரெக்டாக எவ்வளோ லிங்க் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து நம்ம வந்து வேஜஸ் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. இப்போ பொருள் நான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணேன்னா வேஜஸ் அதிகமாக தரணும், அந்த மாதிரி. நெக்ஸ்ட், அமௌண்ட் ட்ரீட்டட் அஸ் இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட், எவ்வளோ இன்டைரக்ட் காஸ்ட் இன்கர் ஆயிருக்கு. தென் ஐடில் டைம் எவ்வளோ, இப்போ நான் சொன்ன விஷயங்கள். ஓகேவா? அப்நார்மல் லாஸ் எவ்வளோ, அப்நார்மல் கெயின் எவ்வளோ. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வி ஷுட் சி. இதெல்லாமே யார் பார்ப்பாங்க? காஸ்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. சரியா? ஸோ திஸ் குட் பி a தியரி கொஸ்டின். Next, attendance and payroll procedure. So time keeping உடைய objective நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதுரா, recording the correct time, that is எப்போ வராங்க எப்போ வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ இதெல்லாம் எதுக்கு calculate பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த ரெக்கார்ட் வச்சுக்கணும்? ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் payroll, ஃபார் calculation ஆஃப் ஓவர் டைம், ஃபார் ஹேவிங் கண்ட்ரோல் ஆன் த எம்ப்ளாயி காஸ்ட், ஐடில் டைமை குறைக்கிறதுக்கு, டிசிப்ளினரி பர்பஸ்க்காக. ஏன் நிறைய ஐடில் டைம் இருக்குது, நிறைய லெஷர் ஹார்ஸ் இருக்குன்னா அது குறைச்சா பெட்டராக ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்காக. நெக்ஸ்ட், ஓவர் ஹெட் டிஸ்ட்ரிபியூஷன். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா அப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ காஸ்ட் இன்கர் ஆயிருக்கு, இவ்வளோ லேபர் செலவாயிருக்கு, நம்மளால் அலோகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ ஓவர் ஹெட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக they will be having that. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் டைம் கீப்பிங் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? மேனுவல் மெத்தட் இருக்குது, அப்புறமா மெக்கானிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது. மேனுவல் மெத்தடில் எப்போ போல் ரெஜிஸ்டரில் நம்ம சைன் பண்ணுவோம். அந்த காலத்துலலாம் டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, வந்த உடனே பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு ரெஜிஸ்டரில் சைன் போட்டு போவாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க? வாசல்லே ஒரு மிஷின் இருக்கும், அதில் ஃபிங்கர் பிரிண்ட் பஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ நான் சொன்ன ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மெக்கானிக்கலில் வரும், இது அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வந்து மேனுவலில் வரும். சரியா? இன்னொன்று மெட்டல் டிஸ்கவுண்ட் டோக்கன். உள்ளே போகும்போது வெளியில் வரும்போது அந்த டிஸ்கவுண்ட் டோக்கன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை டிஸ்க் கலெக்ட் ஆகுதோ அத்தனை அட்டெண்டன்ஸ், எத்தனை கலெக்ட் ஆகுதோ அத்தனை ஆப்சன்டிசம். கரெக்டா? நெக்ஸ்ட், இந்த கூலி படத்தில் கூட பார்த்துருப்பேன், அந்த கூலியில் வந்து நம்பர்ஸ் எழுதியிருக்கும். ஸோ அந்த நம்பர் இருந்தால் அந்த கூலி வந்து ப்ரெசென்ட்டு. கரெக்டாக? அந்த மாதிரி இங்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, பயோமெட்ரிக் இஸ் நம்ம கண் ரேகை இல்லைன்னா கை ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள். சரியா? ஃபைன். நெக்ஸ்ட், ரிக்வசைட்ஸ் ஆஃப் குட் டைம். எதெல்லாம் தேவைப்படும் ஒரு குட் டைம் கீப்பிங் சிஸ்டம்க்கு? ஃபஸ்ட்டு, இட் ஷுட் நாட் அலோவ் ப்ராக்ஸி. எனக்கு பதிலாக இன்னொருத்தர் போடுறதுக்கு அதை அலோவ் பண்ணக்கூடாது, விச் இஸ் வெரி மச் பாசிபிள் இன் இந்த மேனுவல் அட்டெண்டன்ஸ். நான் வரேன்னா நான் வந்து பார்ப்பேன், இந்த எம்ப்ளாயி சைன் போடுற எம்ப்ளாயி தான் பேரில் இருக்கா இல்லை வேறு ஏதாவது பேர் இருக்கா, ஐ வில் see it. இல்லையா? இன்னொன்று என்னது? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் இந்த பயோமெட்ரிக்ஸ். என் ஃபிங்கர் பிரிண்ட் என்னால் மட்டும் தான் வைக்க முடியும், வேறு யாராலும் வைக்க முடியாது. ஸோ இட் எலிமினேட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ப்ராக்ஸி. ப்ராக்ஸினா என்னதுன்னா டூப்ளிகேட். ப்ராக்ஸி ஆர் ரெப்ளிகா அப்படின்னு சொல்லலாம். சரியா? why should be there should be a provision for recording time piece. அதாவது ஒருத்தர் எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும், ஸோ தட் we can have a discipline maintained. ஓகேவா? நெக்ஸ்ட், டைம் ஆஃப் அரைவல் as well departure should be mentioned. ரெண்டுமே மென்ஷன் பண்ணணும், வெறும்னே அரைவல் மட்டும் பார்க்கக்கூடாது, எப்போ வெளியில் போகிறாங்கன்னு பார்க்கணும். செக் இன் அண்ட் செக் அவுட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங். இட் ஷுட் பி மெக்கானிக்கல். ஏன் இதில் வந்து டிஸ்பியூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நான் வந்தேன் ரெக்கார்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட், லேட் கம்மர் ஷுட் ரெக்கார்ட் லேட் அரைவல்ஸ். நான் லேட்டாக வந்தேன்னா நான் லேட்டாக வந்தேங்கிறது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், இட் ஷுட் பி சிம்பிள் ஸ்மூத் அண்ட் குவிக். ஏன்னா எல்லாருமே வந்து ஹைலி குவாலிஃபைடு, ரொம்ப லிட்ரேட்டு, ரொம்ப டெக்னிக்கல் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. ஸோ சிம்பிளாக ஸ்மூத்தாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னா எங்கேயுமே வந்து எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ், கம்யூனிகேஷன் கேப்பு, கன்ஃபியூஷன் அது எல்லாமே இருக்காது. ஓகேவா? இந்த சிஸ்டம் ஷுட் பி ரிவ்யூட் அண்ட் மெயின்டைன் பீரியாடிக்கலி. ஸோ இப்போ நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன்னா அது ஒழுங்காக இருக்கா, ஒழுங்காக தான் வேலை செய்யுதா, நான் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஏன்னா இட்ஸ் பாசிபிள் டு ஹேவ் எரர்ஸ். இல்லையா? இது வரைக்கும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க, டைம் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான், தேடி முடிக்க போகிறோம். சரிக்கா.
ஓவராடா? ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சா? ஓகே, மோஸ்ட்லி இருக்காது, ஏன்னா அது பேசிக் தியரி தான் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டைம் புக்கிங். டைம் புக்கிங்னா என்னது? எந்த வேலைக்கு எவ்வளோ பேர் யார் அலோகேட் பண்ணியிருக்கேன், அவன் எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்கான், என்ன வேலை பார்த்துருக்கான், இதெல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் டைம் புக்கிங். இந்த வேலைக்கு இவரை புக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இந்த டைம் புக்கிங் ஃபார் காஸ்டிங்கில் என்ன பண்ணுறோம்? டைம் ஸ்பெண்ட் ஆன் அ பர்டிகுலர் ஜாப் ஆர் ஆக்டிவிட்டி. This is why this is completed to calculate the cost of the job or activity. அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்ண எவ்வளோ செலவாச்சு டைம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி, ஏன்னா நம்ம ஹார் வைஸில் நம்ம காசு கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ வேஜஸ் இஸ் கால்குலேட்டட் ஆஸ் பர் த நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஸ்பெண்ட் ஆன் தட் பர்டிகுலர் ஜாப். ஸோ எவ்வளோ ஹார்ஸ் ஸ்பெண்ட் ஆயிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி வேஜ் வரும். ஸோ எவ்வளோ வேஜ் இன்கர் ஆகிருக்கு நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் புக்கிங் டு மெஷர் எஃபிஷியன்சி. ஸோ ஒருத்தன் வந்து 1 மணி நேரத்தில் லெட்டஸ்டே 100 பாக்ஸ் ரெடி பண்ணுறான், இன்னொருத்தன் 1 மணி நேரத்தில் 4 பாக்ஸ் தான் ரெடி பண்ணுறான். ஸோ 3 சொல்லிட்டு 50 பாக்ஸ் ரெடி பண்ணுறான் 1 மணி நேரத்தில். அது இன்னொருத்தன் வந்து 1 மணி நேரத்தில் லெட்டஸ்டே 40 பாக்ஸஸ் தான் ரெடி பண்ணுறான். ஸோ திஸ் எம்ப்ளாயி இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ் எஃபிஷியன்ட் கம்பேர்ட் டு திஸ் எம்ப்ளாயி. ஸோ இதனால் என்ன ஆகுது, நம்மளால் எஃபிஷியன்சி ட்ராக் பண்ண முடியும், யார் பெட்டராக ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்ணுமா, இல்லை இவனோட லெவல் ஆஃப் ஒர்க்கிங்கே இவ்வளோ தானா, அப்போ இவங்க லெவல் ஆஃப் ஒர்க்கிங் இவ்வளோ தானே, இவனுக்கு இவ்வளோ வேஜ் கொடுத்தா போதும், ஜென்ரலாக எல்லாருக்கும் தர வேஜ் எனக்கு தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி we can have some restrictions. ரைட்டா? நெக்ஸ்ட் டைம் புக்கிங் ஃபார் ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த வேலைக்கு இவங்க அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறதுக்கு we can have a data. பர்டிகுலர் ஜாப் பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் டைமுக்குள்ளே பண்ணுறாங்களா, வேரியன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறது. வேரியன்ஸ்னால் என்னது? ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஒரு ஆக்சுவல் இருக்கும். ஸ்டாண்டர்ட்னா என்னதுடா? ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி செட் பண்ணுற பெஞ்ச் மார்க். ஆக்சுவல்னா அந்த விஷயத்தை உண்மையாகவே பண்ணும்போது எவ்வளோ செலவாகுது. ஸோ இந்த ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம வேரியன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த வேரியன்ஸ் 2 வகையில் இருக்கும். என்னென்ன? ஃபேவரபிள், unfavorable. So this we will be studying in detail in standard costing chapter. சரியா? So the reason for variable எதனால இருக்கும்? 2 ரீசன்ஸ்னால. controllable factors, uncontrollable factors. இந்த deviation இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும், இதுக்கு பேர் என்னது? deviations. இந்த deviations வந்து 2 ஃபேக்டர்ஸ்னால உருவாகும்டா. என்னென்ன? ஒன்று வந்து controllable factors, என்னது controllable factors, இன்னொன்று uncontrollable factors. கண்ட்ரோலபிள்னா we can have a control on them. இது வந்து பண்ணாமல் இருக்கு, நடக்காமல் இருக்க, இன்னும் கொஞ்சம் இது இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு we will have control. So that is called controllable factors. So controllable reasons are those which are avoided with due care and efficiency. ஒழுங்கா நம்ம அதை பார்த்துக்கிட்டோம்னா, if we take proper actions and precautions, that cost can be avoided. For example, labor strike. Labor strike ஒரு controllable event ஆ uncontrollable event ஆடா? இப்போது 10 நாளில் ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் பண்ணணும், 5 நாள் ஒழுங்காக வேலை போச்சு, 6வது நாள்லேருந்து லேபர் ஸ்ட்ரைக் ஆகிட்டாங்க. ஸோ 10 நாளில் முடிக்க முடியல அந்த விஷயம். லேபர் ஸ்ட்ரைக்கெல்லாம் முடிஞ்சு பண்ணுறதுக்கு 15 நாள் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ராவாக 5 நாள் ஆயிருக்கு. இந்த 5 நாள் எதனால் ஆச்சு? ஸ்ட்ரைக்னால ஆச்சு. ஸ்ட்ரைக் எதனால் ஆச்சு? கன்ஃபியூஷன் பிட்வீன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸோ மேனேஜருக்கும் லேபருக்கும் ஒத்துக்கல, சண்டை போட்டுக்கிட்டாங்க, டிஸ்அக்ரிமெண்ட். ஸோ இந்த டிஸ்அக்ரிமெண்ட் வந்து கண்ட்ரோலபிளா அவாய்டபிளா? ஒன்று அவன் சொல்கிறத ஒத்துக்கணும், இல்லைனா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் எடுத்துக்கணும். இஃப் திஸ் கண்ட்ரோல் வாஸ் டேக்கன் பிஃபோர் இட் செல்ஃப், லேபர்ஸ்க்கு வந்து வேஜஸ் தான் ப்ராப்ளம்னா முன்னாடியே வேஜஸ் கூட்டி கொடுக்கறது, குறைச்சி கொடுக்கலன்னா அக்ரியபிளாக
எல்லாமே ஒத்துக்கிட்டு உள்ளே கொண்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் முன்னாடியே டியூ கேர் எடுத்திருந்தேன்னா இந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி காஸ்ட்டுக்கு பேர் தான் என்னது? கண்ட்ரோலபிள் காஸ்ட், கண்ட்ரோலபிள் ரீசன்ஸ். இன்னொன்று அன்கண்ட்ரோலபிள் ரீசன்ஸ், திடீர்னு நிலநடுக்கம் வந்துருச்சு, ஓகேவா, அந்த இடத்துல வந்து வேலை செய்ய முடியாத மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் ரெனோவேட் பண்ணி சரி பண்ணி திரும்பவும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த 10 நாள் வேஸ்ட் ஆச்சு, இந்த 10 நாள் வேஸ்ட் ஆனதுக்கு ரீசன் என்னது? கண்ட்ரோலபிளா அன்கண்ட்ரோலபிளா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், அமைதியா இருக்கு. அக்கா ஓகேக்கா. ஓகேவா? கண்ட்ரோலபிள் ரீசனா அன்கண்ட்ரோலபிள் ரீசனான்னு கேக்குறேன். எர்த்குவேக் வந்து வேலை நிக்கிறது, புயல் அதெல்லாம் வந்து அன்கண்ட்ரோலபிள், தடுக்கவே முடியாது. கரெக்ட். ஸோ அதெல்லாம் வந்து we cannot avoid இல்லையா? ஸோ நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில் நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது, எல்லாமே அன்கண்ட்ரோலபிள் ஈவெண்ட். ஸோ ஒன் கண்டெய்னிங் அனாலிசிஸ் ஆஃப் த டைம். ஸோ there are 2 டைப் ஆஃப் ஜாப் கார்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. there are 2 types of job cards. ஒன்று கண்டெய்னிங் அனாலிசிஸ் ஆஃப் த டைம் வித் ரெஃபரன்ஸ் டு த ஈச் ஜாப். ஒரு வேலைக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கரெக்டாக எக்ஸாக்டாக ரெஃபரன்ஸ் வச்சுருக்கிறது தான் இது, ஓகேவா? இன்னொன்று என்னது? ஒன்லி எம்ப்ளாயீஸ்க்கு, ஒரு வேலைக்கு எம்ப்ளாயீஸ்க்குக்கான ரிலேஷன் கொடுக்குறது, ஓகேவா? திஸ் ஃபெசிலிட்டேஸ் ரெக்கன்சிலேஷன் பிட்வீன் த ஜாப் டைம் அண்ட் அட்டெண்டன்ஸ். இவன் வந்த டைமுக்கும் இவனோட ஜாப் டைமுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ், இவன் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கானா அந்த ரெக்கன்சிலேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சரியா? Under this system, a card would be used for each employee, for each day, for each week, for each time. ஸோ அந்த காரை வச்சு ஒரு நாள் இவன் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கான், எத்தனை நாள் வந்திருக்கான் இந்த வேலையில், இது எத்தனை நாள் இன்வால்வ் ஆனனால எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கான், அவனோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது என்னது? ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே ஒரு கார்டு கொடுத்துரும், ஓகேவா? திஸ் வுட் ரெக்கார்ட் த என்டையர் டைம் தட் இஸ் பீங் ஸ்பெண்ட் ஆன் அ பர்டிகுலர் ஜாப், சரியா? நெக்ஸ்ட் பேரோல் ப்ரொசீஜர், லாஸ்ட் கான்செப்ட் இன் தியரி. இதுக்கப்புறம் தியரி முடிஞ்சிச்சு, we can go to sum, ஓகேவா? நேராக சம் தான் ஆரம்பிக்குது இதுக்கப்புறம். ஓகேக்கா. ஸோ தியரி வரைக்கும் முடிச்சுட்டு we can wind up sum நாளைக்கு பார்த்துக்கலாம், சரியா? சரிப்பா. ஸோ டைம் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், பேரோல் டிபார்ட்மெண்ட், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். டைம் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, கரெக்டாக? அதை எடுத்து என்ன பண்ணுவான்? எம்ப்ளாயி வந்து யார் எங்கே வந்து அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்ல போகிறோம். ஸோ இதை வந்து இந்த 2 விஷயங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இதை வச்சு பேரோல் டிபார்ட்மெண்ட் வந்து ஓகே, இத்தனை நாள் இவன் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கான், இத்தனை நாள் வந்து இவன் வேலை செஞ்சிருக்கான், ஸோ இந்த இவ்வளோ வேலை வந்து அவனுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா தரணும், இத்தனை நாள் அவன் வேலை செஞ்சிருக்கான்னு இந்த 2 டேட்டாவை லிங்க் பண்ணி இவன் வேஜை வந்து கால்குலேட் பண்ணுவான். இவன் கால்குலேட் பண்ண வேஜ் ஷீட்டை வச்சு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஓகே, இந்த எம்ப்ளாய்க்கு இவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாய்க்கு காசு கொடுத்துருவாங்க. ஸ்டாச்சுட்டரி பாடி மாதிரி சொல்கிறான், எம்ப்ளாய்க்கு இவ்வளோ காசு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன சொல்கிறான்? இதை சொல்கிறான், இவன் வந்து இந்த மாதம் மொத்தம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கான், 20 நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்கான். அப்போ எவ்வளோ ஆச்சு? 8 into 20 days. அப்போ 160 ஹவர்ஸ் வேலை செஞ்சுருக்கான். அப்போ இந்த மாதம் இவனுக்கு பர் ஹவர் வேஜ் ரேட் எவ்வளோனா, ஹார் ரேட் நம்ம எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா 30 rupees. அப்போது பேரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டேட்டாவும் கிடச்சிருச்சு, இந்த டேட்டாவும் கிடச்சிச்சு. இதை வச்சு என்ன பண்ணுவான்? இந்த டேட்டாவை 2த்தையும் வச்சு 160 into 30 rupees இவனுக்கு பே பண்ணணும்னு ஒரு பே ஷீட் ரெடி பண்ணுவான். கரெக்டாக எவ்வளோ ஆச்சு? 160 into 30 4,800 rupees வந்து இப்போ வந்து இவன் சொல்லுவான். இப்போ காஸ்ட் அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவான்னா, இந்த 4,800 rupeesல 800 rupees வந்து பிஎஃப்க்கு வந்து அது போட்டு கிளியர். ஸோ இந்த 4,800ல 4,000 வந்து சேலரி, மிச்சம் 800 வந்து பிஎஃப்க்கு போக வேண்டிய அமௌண்ட். இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த 4,800ல 4,000 இவனுக்கு கொடுத்துருவான், 800 இவனுக்கு செட்டில் பண்ணிடுவான். புரியுதா? ஸோ திஸ் இஸ் how the payroll department works. ஓகேவா? ஓகேக்கா. டன். ஸோ என்னெல்லாம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது? ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இது என்னது? ஸ்டேட் ஒரு ஸ்டேட்லேயும் வந்து there will be a இன்சூரன்ஸ் சிஸ்டம், சரியா? கரெக்ட். கரெக்ட். ஸோ இப்போ இந்த இஎஸ்ஐ பெனிஃபிட் என்னது? ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, இல்லை வேறு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னா they can use this benefit இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டேக்ஸ் டிடக்ஷன். டிடிஎஸ்ல இவனுக்கு மொத்தமாக இவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கும். இதுக்கு சேலரி கொடுக்கும்போது இந்த டேக்ஸை மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டு மிச்சம் சேலரி எம்ப்ளாயி கொடுப்போம், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை செட்டில் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இது ஒரு கைண்ட் ஆஃப் டேக்ஸ், இதையும் மைனஸ் பண்ணும். கரெக்டா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன். இதை தாண்டி மற்ற எக்ஸ்பென்சஸ் என்னென்ன? வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். இப்போ வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி நான் பிஎஃப் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பட் நான் பிஎஃப் பிடிக்கிறேன் என்னோட எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்க்காக. அது நெக்ஸ்ட் பெனவலண்ட் ஃபண்ட். பெனவலண்ட் ஃபண்ட் அப்படின்னா என்னது? வாலண்டரியாக கொஞ்சம் காசு வந்து நான் எடுத்து வைக்கிறது பேரோலுக்காக. சரியா? ஸோ எம்ப்ளாயி மே கான்ட்ரிபியூட் எனி பெனிஃபிட் ஃபண்ட் வாலண்டரிலி பை புட்டிங் எ ரிக்வஸ்ட் இன் த அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுருங்க எனக்கு அப்படின்னு நான் வந்து நானாகவே சொல்லலாம் வாலண்டரியாக. சரியா? பிஎஃப் எதுவுமே இல்லைனா கூட. நெக்ஸ்ட் லோன் டிடக்ஷன். லோனுக்கு நான் நேராக அனுப்புகிற அமௌண்ட்டு, நான் இங்கேருந்து கடன் வாங்கியிருப்பேன், ஸோ கம்பெனியில் வந்து அந்த அமௌண்ட்டை திரும்ப செட்டில் பண்ணுறது. ஏன்னா சில நேரம் நம்ம எம்ப்ளாயிக்கிட்டேருந்து லோன் வாங்குவாங்க எம்ப்ளாயிஸ். கரெக்டாக? ஸோ எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் வெளியிலேருந்து வாங்கியிருக்காங்க, அதுக்கான இன்ஸ்டால்மெண்ட் நம்ம ஆர்கனைசேஷன்லேருந்து நான் வந்து அப்படியே ஒரு இப்போலாம் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, எஸ்ஐபி மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் செட் பண்ணிட்டேன்னா டிடக்ஷன்ஸ் வந்து போகும். ஓகேவா? தென் அட்வான்சஸ் அண்ட் யூஸ். ஆஃபீஸில் வாங்குற அட்வான்சஸ் அண்ட் யூஸ். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ வித் திஸ் மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் இஸ் டன். ஸோ ஐடில் டைம்னா என்னதுடா? unproductive hours, where no productive works takes place or there is no payment made for it. இதுக்கு பேர் என்னது? சாரி, பேமெண்ட் இருக்கும் பட் ப்ரொடக்ஷன் இருக்காது, அதுக்கு பேர் தான் ஐடில் டைம். நார்மல் ஐடில் டைம்னா ஜென்ரலாகவே இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லஞ்ச் பிரேக் மாதிரி விஷயங்கள். ஓகேவா? அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால வர விஷயங்கள், அதெல்லாம் நார்மல் ஐடில் டைம். இன்னொன்று அப்நார்மல் ஐடில் டைம். இது வந்து தேவைப்படாது, இல்லைனா தேவைக்கு அதிகமாக இருக்கிற ஐடில் டைம். சரியா? ஸோ இதுக்கான காசஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இட்ஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஜஸ்ட் ஹேவ் அ கிளான்ஸ். எங்கேயாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. சரியா? ஸோ வித் திஸ் த தியரி ஃபார் லேபர் ஹார் ஃபார் நவ் இஸ் ஓவர். இதுக்கப்புறம் தியரி திரும்ப வரும். எங்கே வரும்னா ஓவர் டைம் அப்போ வரும். இந்த இடத்துல இட் வில் ஸ்டார்ட் அகைன் யூட்டிலைசேஷன். ஸோ இங்கே கொஞ்சம் தியரி இருக்குது, அது நம்ம அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இட்ஸ் வெரி ஸ்மால் திங். ஓகேவா? ஃபைன்டா. ஸோ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வி கேன் ஸ்டார்ட். சரியா? ஸோ எதாவது டவுட் இருக்கா இப்போதைக்கு? நாளைக்கு கிளாஸ் இருக்காக்கா? நாளைக்கு கிளாஸ் வந்து நான் சாயந்தரம் கன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? அக்கா சாயந்தரம் வேண்டாம்க்கா, சாயந்தரம் வச்சுக்கோங்கக்கா. சாயந்தரம் இருக்காதுடா, நாளைக்கு காலையில தான் இருக்கும். காலையில கிளாஸ் இருக்கான்னு தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா எங்களுக்கு நோம்பு இருக்குக்கா, அதனாலதான். அதான் தெரியும். ஸோ லைவ் இல்லையா, ரெக்கார்டிங் தான் ப்ராப்ளம் இருக்காது. மோஸ்ட்லி எப்பவும் போல 5 to 6 உனக்கு ப்ராப்ளம் இருக்காது இல்லையா? பிரச்சனையா இருக்காதுக்கா. அப்படின்னா சரி, இருந்தா அந்த டைம் தான் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. சரியா? சரிக்கா. ஓகேடா கண்ணா. சரிடா, தேங்க்யூ. எனக்கு அந்த பிடிஎஃப் மட்டும் ஷேர் பண்ணிடுங்கக்கா. உடனே அனுப்புறேன். ஓகேடா கண்ணா, பாய்டா. தேங்க்யூ. பை. பை.